பராபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 சனிக்கிழமை ஸ்திரவாரம். பந்த பாசவலையில் சிக்கி பூர்வ ஜென்மங்களில் செய்த கர்ம வினைகளால் அவதியுற்று பரமதீனனாய் களைத்தேற வழி தெரியாமல் தவித்திடும் நம்மை கைதூக்கி இம்மையில் சுகமளித்து பரகதியான தன் பொற்பாதங்களில் இறுதியாக அடைக்கலம் அளித்திட மனம் உருகி பக்தி பெருக்கோடு நெகிழ்ந்து பரமேஸ்வரனின் இடது பாகம் குடிகொண்ட அம்பிகையை போற்றி துதித்து பாடி வாசனை மலரால் பூஜித்து அன்னையின் பொற்பாதம் தலை சூடி வணங்கிடுவோம் வாரீர். தாமரை மலர் பாதங்களில் முத்துக்களை பரல்களாக கொண்ட சதங்கை தண்டை அணிந்திருப்பவளே, தங்கம் போல் பிரகாசிக்கும் பீதாம்பரத்தை இடையில் கட்டியவளே, தாமரை தண்டு போன்ற கழுத்தில் தங்க வைர மாணிக்க ரத்ன ஆபரணங்கள் அணிந்தவளே, பிறை சந்திரனை போன்ற நெற்றியும் கருமேகம் ஒத்த கூந்தலும் குளிர்ந்த நிலவை போன்ற தாமரை மலர் போல் விகசிக்கும் முகத்துடன் 4 கைகளிலும் பாசம் அங்கும் கரும்புவில் 5 மரம்புகளை ஏந்தி மலரம்புகளை ஏந்தி இந்திரன் முதலிய தேவர்கள் அவளுடைய கொலு மண்டபத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது பணிய அவர்கள் கிரீடங்களால் பிரகாசிக்கும் பாதங்களோடு தரிசனம் தரும் அம்பிகையே, பாதம் சரணமம்மா, அபயமம்மா. பாதாம் புயத்திற்கு சிறு தங்கை பணியும் சிலம்பும் கீண்கிணியும் படர பாடக முந்தண்டரையுடன் படியும் கொலுசும் தருளும் பீதாம்பரமும் துவள் இடையும் பிரியா தரைஞான் மாலைகளும் பெருகுண் தரள நவமணியும் புனையும் குழமும் இருபுயமும் போதா ரமுத வசனமொழி புகழும் வாயும் கழல் வீயும் புண்டரீகத் திருதலும் பொற்சடையும் மதிமுகமும் பேரின்ப ரசவதன கொடியே, உனை அடுத்தேன் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே. அபயம் அம்பிகை தாயே, பாதம் சரணமம்மா, அபயமம்மா.